நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பார்த்தேன். ஒரு பத்திரிக்கையாளனால பார்க்காம இருக்க முடியல. ஏன்னா புத்தகத்தை வாங்கிட்டேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். காசு கொடுத்து வாங்கினதுனால அந்த புத்தகத்தை வந்து முழுசா பார்க்கும்போது பத்திரிக்கையாளருக்கு முதல்ல வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்க. நாங்கெல்லாம் கலைஞர் கருணாநிதியுடைய வழியில வந்தவர்கள் வந்து மோஸ்ட்லி பார்க்கும்போது நாங்கள் வந்து முதல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்க இருக்குன்னு பார்த்தோம். அதனால வந்து நிறைய இருந்தது பார்த்தோம். மராட்டிய மண் கொடுத்த ரெண்டு அற்புதங்கள், ஒன்று வீர சிவாஜி, இன்னொன்று வந்து இந்த மண்ணில் என்ற வீர சாவர்கர் அவர்கள். சுதந்திர காலத்துல சுவாசிச்ச ஒரு சில தியாகிகள்ல ரொம்ப முக்கியமானது. அண்ட் தன்னை எந்த வரைக்கும் முன்னிலைப்படுத்தாம தன்னுடைய 82 வயசு வரைக்கும் இது வந்து 1966 போறார். நிறைய பேருக்கு நம்ம சின்ன வயசுலயே அரசியல் இறங்கிட்டாங்க. 12 வயசு, 13 வயசு, 14 வயசு, 15 வயசுலாம் போட்டிருப்போம். உண்மையிலே திரு வீர சாவர்கர் வந்து 15 வயசுலேயே அவர் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சாருன்னு பாக்குறோம். காந்தி மாதிரியே அவரும் ஒரு பேரிஸ்டரா இருந்திருக்காருன்னு பாக்குறோம். ஆனா காந்திக்கான புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடைக்கலங்கிறத பாக்குறோம். பெரியார் வந்து திராவிட கழகத்தை 1944 ஆரம்பிக்கிறார். அதனால அவருடைய கெரியர் ஒரு முக்கியமான விஷயங்கள். வைக்கம் போராட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே 1924-25 நடந்தது. அது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும்போது நடந்தது. அதே நடந்ததான் டாக்டர் காயத்ரி குறிப்பிட்டது போல இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் குறிப்பிடக்கூடிய அத்தனை சமூக நீதி, கலப்பு திருமணம், ஆலய பிரவேசம் எல்லாத்தையுமே 1924 அதாவது பெரியார் திராவிட கழகம் ஆரம்பிக்கிறது 20 வருடங்களுக்கு முன்னாலே செய்திருக்கிறார். புத்தகத்துல திரு எஸ் ஜி சூர்யா காந்தியை பற்றி ரொம்ப ஒரு அற்புதமான கம்பாரிசன் செஞ்சிருக்காரு. காந்தி எப்படி உலக தலைவர்களாக மானார், தேச தந்தையானார், ஏன் வந்து அதே மாதிரியான ஒரு கொள்கை, சித்தாந்தமும் உத்வேகமும் கொண்டிருக்கக்கூடிய வீர சாவர்கர் ஆக முடியல அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லும் போது அந்த பிம்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதி ரொம்ப முக்கியமானது. தம்பி எஸ் ஜி சூர்யாவுக்கும் சேர்த்து அந்த மாதிரியான ஒரு பிம்ப அரசியல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடந்தது. அதனால எல்லாராலையும் போற்றப்படக்கூடியதுனா காந்தியை தன்னுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் சரியான அங்கீகாரத்தை அவர் அங்கு பெற்றார். ஆனா எப்போதுமே பின்னாடி இருந்து இயங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய திரு வீர சாவர்கர் அவர்கள் புகழெல்லாம் நம்முடைய தோழர்களுக்கு அது வந்து ஏதாவது பழி இருந்தால் அது வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மையான ஒரு தியாகியா இருந்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அவருடைய மன உறுதி, இந்தியாவுல செஞ்சது 16 ஆண்டுகள் சிறை, அந்தமான்ல பட்ட சித்திரவதை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய புத்தகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதீத துணிச்சல் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மன உறுதி, அந்த திட சிந்தனை வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த சமரசங்கள் கூட சில இடங்கள்ல ராஜேந்திரங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெளிப்படுத்தி பார்க்கிறோம். ரொம்ப மர்மம் நிறைந்த மனிதர் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாரு. அவரை வந்து யாராலையுமே யூகிக்க முடியல, கணிக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அது வந்து முக்கியமான விஷயம். பிளஸ் அவருடைய குடும்பம், மனைவி யமுனா என்று 4 குழந்தைகள்ல 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் இறந்தாங்க. 2 குழந்தைகள். நான் வந்து அம்பேத்கரை பற்றி இவரை பற்றி நினைக்கும் போது நான் பலசமே நினைச்சிருக்கேன். அது வந்து இன்க்ளூடிங் காந்தி உட்பட. காந்திக்கோ அல்லது சாவர்கருக்கோ அல்லது அம்பேத்கருக்கோ மனைவியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு மனைவியா இருக்க ரொம்ப கஷ்டம், அந்த விஷயம் கஷ்டம் ப்ராப்ளம். ஆனா காந்திக்கும் சாவர்கருக்கும் அவங்க எந்த நேரம் என்ன செய்வாங்கன்னே தெரியாத மாதிரியான ஒரு ஆட்கள் அவங்கள்ட்ட தான் இருந்துட்டு 15 வருஷம் ஒரு புருஷன் ஜெயில இருப்பான் அப்படின்னா அவங்க இருந்தாங்க, இல்லாட்டி தெரியல. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சர்வப்பரி தியாகம், உண்மையான தியாகம் செஞ்சிருக்காங்க. ஒரு குடும்பமும் சேர்ந்து செஞ்சிருக்குன்னு பாக்குறோம். ஒரு இஸ்லாமிய ராஷ்டிரம் வேண்டும் என்று சொன்ன ஜின்னா வந்து இஸ்லாமிய சமூகத்துடைய ஒட்டுமொத்த தலைவராக போற்றப்படுகிறார். இன்றைக்கும் அன்றைக்கும் ஒரு ஹிந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று சொன்ன வீர சாவர்கர் வந்து தூற்றப்படுகிறார் என்றால் என்ன காரணம் என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. பத்திரிகையாளர் வந்திருக்கிறார், எழுத்தாளர் வந்திருக்கிறார், 12 வயசுல கவிஞராகவும் வந்திருக்கிறார். நான் எல்லோரையும் வரவேற்று எல்லோருக்கும் பாராட்டு தெரிவித்தேன். இது மார்கழி மாசம், அதனால வந்து கச்சேரி நடக்கிறதுனால வந்துருவோம். அது புத்தக திருவிழாவை தான் வந்துடும். கிருஷ்ணகான சபா இதனால தான் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமக்களையும் சேர்த்து நாங்கள் வரவேற்கணும். வீர சாவர்கர் அவர்கள் ஒரு ஆச்சரியமான கவிஞரும் கூட. அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது போல ஒரு கலகாரனாக இருக்கக்கூடியவர், ஒரு போராளியாக இருக்கக்கூடியவர், நேரடியாக களம் கண்டு அத்தனை துணிச்சலையும் துப்பாக்கிகளையும் எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர், ஒரு படைப்பாளியாக இருக்கிறார்கள். ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயம். அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணன் கோடாலட்சுமி சொன்னது போல 1857 மங்கள் பாண்டிய தலைமையில் நடந்த அந்த சிப்பாய் கழகத்தை வந்து அப்பயே பதிவு 1910-15 பதிவு பண்ணார். பாரதியார் போலவே இருக்கிறார். பாரதியார் போலவே பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்குமான விஷயத்தை பண்ணியிருக்கிறார். பாரதியார் போலவே துணிச்சலா இருந்திருக்கார். நிறைய விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு கவிஞராகவும் இருந்திருக்கிறாங்கிறது திரும்ப பாரதியை பற்றி நான் எனக்கு நினைவு கொண்டு வருது. ஆச்சரியமான கவிதை. அது வந்து ஒரு கவிதை மட்டும் நான் வந்து எனக்கு எரிய வைக்க அவர் வந்து மராத்தியில் அவர் எழுதின கவிதை. அது வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலிருந்து அடியினுடைய சிற்றர்களை நான் தமிழுக்கு மொழிபெயர்க்க முயற்சி பண்ணேன். எனக்கு வந்து பெருசா ஈற்றது அவருடைய கவிதை. இப்படி ஒரு போராளியாக 24 மரணத்தில் வாயில் இருக்கக்கூடிய ஒருத்தனால வந்து கவிதை எழுத முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் லண்டன்ல இருக்கிறார். அவர் வந்து வெளிநாடுகளில் அவர் வரும்போது தாய் மண் அவரை இருக்கிறது. அப்ப வந்து அந்த கடல் வந்து கண் முன்னாடி தெரிகிறது. அந்த கண் முன்னாடி தெரியும் கடல் முன்னாக தன்னுடைய குரல் இருக்கிறார்.
சாகரா அப்படிங்கிற அந்த கவிதைக்கு பேர் ஓ ஓஷன் டேக் மீ பேக் டு மை மதர்லேண்ட் மை சோல் இன் டார்மெண்டட். ஓ ஓஷன் ஐ எம் பைனிங் ஃபார் ஹர் அப்படின்னு அந்த கவிதை தூங்குறது ஆங்கிலத்தில். அது தமிழ்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஓ சமுத்திரமே, மீண்டும் என்னை என் தாய்நாட்டிற்கு அழைத்துச் செல். என் ஆன்மா அடைவாகிறது. உன்னை எப்போதும் பார்த்திருக்கிறேன். என் தாயின் பாதங்களை தழுவியவள். இன்று என்னை அந்நிய நாட்டுக்கு அடித்து வந்து விட்டாய். இயற்கையின் பன்முகம் அறிய அழைத்து வந்து விட்டாய். என் தாயின் இதயம் வேதனையால் விமுவதை அறிந்ததும் நீ என்னை அழைத்து வருவதாக அவளுக்கு உறுதியளித்தாய். நான் நம்பிக்கையோடு இருந்தேன். உலக அனுபவம் அவளது சேவைக்கு உதவும் என நினைத்திருந்தேன். விரைவில் திரும்புவேன் என்றே அவளிடம் விடைபெற்றேன். ஓ பெருங்கடலே, இப்போது நான் தாய்நாட்டிற்காக துடிக்கிறேன். மான்குட்டியை சிக்கவிட்ட வலை போல நீ தந்த வாக்குறுதி என்னை ஏமாற்றியது. இந்த பிரிவை நீ என்னால் தாங்க முடியாது. இரவற்ற இருள் என்பதால் என்னால் தூங்க முடியாது. அறப்பூக்களை அடுக்கி வைத்திருந்தேன், அவற்றின் வாசம் தாய் மண்ணுக்கும் நறுமணம் தரும் என்ற நம்பிக்கையில் அன்னைக்கு பலன் தராத அறிவோ அறமோ இறந்தன. என் மண்ணில் முளைத்த மாம்பழம் அந்த தோட்டத்தில் பூத்த பூக்கள், செடிகள், கொடிகள் நடுவிலே பூக்களின் ரோஜாக்களின் இழந்து தருகிறேன். ஓ இந்திய பெருங்கடலே, நான் தாய்க்காக ஏங்குகிறேன். என்னை மீண்டும் அவரிடம் அழைத்துச் செல். நான் தாய்க்காக ஏங்குகிறேன்.